தற்போதைய அண்மை செய்தி. சென்னை தாம்பரம் பகுதியில் போலீசார் போல் வேடமணிந்து பணப்பறிப்பில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், யார் அந்த நபர்? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் நிதா. சங்கர் நகர் பகுதிகளில் கடைகளில் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக காவல்துறையினர் என கூறி தொடர்ந்து வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்து செல்வதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் சங்கர் நகர் பகுதியில் காவல்துறையினரின் சீருடை அணிந்து ஒரு கடையில் கடை ஊழியரை 15,000 ரூபாய் தர வேண்டும் என மிரட்டி கொண்டிருந்த போலீசாரை சங்கர் நகர் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து செல்லும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை சீருடையில் வந்த நபர் கடைக்கு சீல் வைத்து விடுவதாக மிரட்டி 15,000 ரூபாய் பறித்து சென்றதாகவும் அவர் மீது சந்தேகம் உள்ளதால் நடவடிக்கை எடுக்குமாறு கொடுத்த புகாரின் பெயரில் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்ததில் கைது செய்யப்பட்ட நபர் 40 வயது மதிக்கத்தக்க முரளி என்பதும் ஸ்ரீபெரும்புத்தூர் வெங்கங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் முதல் கட்டமாக தெரிய வந்தது. பின்னர் ஸ்ரீபெரும்புத்தூர் பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர் குற்ற செயல்களில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதின் பேரில் அவர் மீது சங்கர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள வணிகர்களின் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல் அதிகாரி என கூறி பணம் பறிக்க முயன்ற நபரை கைது செய்யும் போது நிஜ போலீசாகவே தன்னை உணர்ந்து என் மீது கை வைக்காதீர்கள், சீருடை அணிந்திருக்கும் போது என் மீது கை வைத்தால் மேலதிகாரியிடம் புகார் தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது போன்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது நிஜ காவல்துறையினர் மத்தியிலே மிகுந்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.